வணக்கம் நண்பர்களே. திறக்காத திண்ணை கதவு சிறுகதைகள். ஐயாமார், எப்படியோ ஆயுசுக்கு ஒரு மொட்டைய மிச்சப்படுத்திட்டீங்க. தருணம் பார்த்து தயவு தாட்சியமின்றி சின்னா நெறிந்த ஈட்டி நெஞ்சில் பாய்ந்தது. தந்தை இருந்த போது போடாத மொட்டையில் ஏற்பட்ட கூலி இழப்புக்காக அவன் அப்படி ஒன்றும் கூறவில்லை என்பது நிச்சயம். அடே, நீ சிறக்க வந்தியா, சிண்டு முடிய வந்தியா? போடா, கிண்ணிய தூக்கிட்டு. என்னமோ பெரிய மனசு வந்துருச்சு இப்போது. ஆத்தாக்காரி சீதையம்மா நினப்பாவது இந்த மட்டுக்கு வந்துச்சு. சேதுக்கரைக்கு துறைமுகம் வந்திருக்கு, நீ அதை விட மாட்டியா? செத்து போன அவர் ஐயா கோவிந்தசாமி ஐயாவுக்கு சிறைக்கிறதுக்கு ஊர்ல அன்றைக்கு ஆளே இல்லாம போச்சுல. ஆனா சீதையம்மாவுக்கு நம்மளை விட்ட நாதி இல்லைன்னு தானே தம்பி வந்திருக்கு. சுப்பிடி ஐயர் கூறியது வேற்றுவிட தன் முகத்தை பார்க்காமல் இருக்க அவர் செய்ததைப் போல தோன்றியது சதாசிவத்துக்கு. ஈம காரியங்களை இவ்வளவு நேரமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கிழிந்த அரைக்கால் ராயர் போட்ட 2 பையன்கள் திடுமென சுப்பிடி ஐயருக்கு சதாசிவத்துக்கு விடிய புகுந்து கடலை நோக்கி ஓடினார்கள். டே, கண்ணு தெரியலையா? இடிச்சுக்கிட்டு போடுறீங்களேடா. கருமாதி கழுப்பு கழிச்சு தேங்காவையும் கருகுமடியும் சமுத்திரத்துல எவன் வீசுறாங்கன்னு உங்களை விட்டா அந்த கன்றாவிய யாரடா நீந்தி போய் பொறுக்க போறாங்க? எடுப்பட்ட பயலுகளா? ஐயரே, கழிப்பு கழிச்சு வீசுறத போய் எதுக்கு இவனுங்க பொறுக்க போறானுங்க? திருந்த மாட்டானுங்க. கழிப்பு கழிச்சத பொறுக்கித்தானே இவனுங்க கஞ்சி குடிக்க வேண்டியது இருக்கு. கலிகாலம் தம்பி, கலிகாலம். கழிப்பு கழிச்சத தொடுறது ஜென்ம மாந்திர தீட்டு. இவனுங்களை என்ன செய்யறது? சரி, கிளம்பு, நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு. சதாசிவம் தோளில் கிடந்த துண்டால் முகத்தை துடைத்தான். தம்பி, இருந்தாலும் உன் வம்ச ரத்தம் ஒரு திருசுதாப்பா. என்ன முரண்டு! சாகுற வரைக்கும் இந்த சீதையம்மா கிளவி அந்த தின்ன கதவை திறக்க மாட்டின்ட்டாளே. நீயாவது வந்து தின்ன புறக்கதவை பூட்ட உடைச்சு கிளவி பணத்தை வாசல் வழியா தூக்கிட்டு வருவேன்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். சுப்பினி ஐயரின் தொடை கிள்ளலையும் துளி ஆட்டலையும் சின்ன வயதிலிருந்தே பார்த்தவனாயிற்றே சதாசிவம். தந்தை கோவிந்தசாமியின் நண்பர் என்ற சலுகையில் சின்ன வயசில் தன்னை எப்படியெல்லாம் கேலி தூண்டில் அல்லாட செய்தவர். ஆனால் இப்பொழுது இத்தனை வயதுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு பக்குவப்பட்ட நிலையில் பேசிக் கொள்வதாக தான் உணர்ந்தார்கள். அப்பா கோவிந்தசாமி அவ்வளவாக படிக்காதவராதான் இருந்தாலும் அந்த பகுதி கடற்கரை ஒட்டிய பட்டி தொட்டிகளில் மரியாதையும் நிறைய பேரின் சிநேகிதத்தையும் பெற்றிருந்தவர். அப்பா கோவிந்தசாமி திண்ணையில் உட்கார்ந்திருக்கிறார் என்றால் எப்பொழுதும் 10-20 பேர் கிடையாய் கிடப்பார்கள். வெட்டு குத்து களவு கற்பு என்று ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்பாவுடைய சொல்லுக்கு இடுப்பு பச்சை பெல்ட்டுக்கு ஊறுகட்டு எப்பொழுதுமே உண்டு. நெட்டையாய் 6 அடி உயரம் இருப்பார். அது அவர்களுடைய வம்சவாகு. பாகவதர் கிராப், கதர் சிப்பா, வேட்டி, புன்னங்கை நெஞ்சு பகுதி புசு புசு ரோமம் எப்பொழுது வெளியே தெரிய அது கம்பீரமாக தோற்றம் தரும். வீட்டுக்கு முன்னால் இருக்கும் அந்த இரட்டை திண்ணையில் யார் வந்து உட்கார்ந்தாலும் நுரை பொங்க பானங்களும் தென்னை கல்லும் சப்ளை நடக்கும். ஊராருக்கு மட்டுமின்றி சதாசிவத்துக்குமே அந்த கோவிந்தசாமி திண்ணை மனத்தின் அடி ஆழத்தில் சந்தோஷத்திற்கு பாதுகாப்பிற்கும் உரிய இடமாக பசுமையான வண்டலாய் பதிவாயிருந்தது. ஒரு முறை கல்லூரி விடுமுறைக்காக சதாசிவம் ஊருக்கு வந்த சமயம் தெருவுக்குள் நுழைந்த போது தன்னுடைய வீட்டு திண்ணை வெறிச்சோடி கிடந்ததை முதலாய் பார்த்ததும் நெஞ்சில் தடக்கென ஒரு அழுகல் ஏற்பட்டது. இப்பொழுது நினைவுக்கும் அது வந்தது. எங்கேயாவது தந்தை வெளியே போயிருப்பார் என்று நினைத்தாலும் திண்ணையில் அவர் எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் அந்த சாய்மான தனிச்சேர் காணப்படவில்லை. கொண்டு வந்த சூட்கேஸை திண்ணையில் வைத்துவிட்டு சந்தியில் இருந்த வாசல் கதவை தள்ளிய போது உள் பூட்டு போடப்பட்டிருந்து தெரிந்தது. அம்மா அம்மா என தட்டினான். அம்மா வந்து திறக்கவில்லை. பழம் கொண்டு அதில் தள்ளினான். 7 தடவை 8 தடவையில் தட்டினான். தெருவே அந்த சத்தத்தில் கூடிவிட்டது. அம்மா 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 என்று கூறிக்கொண்டே இருந்தான். தம்பி, அம்மா திண்ணை பக்க கதவை இந்த ஜென்மத்துக்கு திறக்க மாட்டாங்க. கொல்லப்புறமாக போங்க உள்ளே. வேடிக்கை பார்க்க வந்த
பக்கத்து வீட்டுக்காரர் மாதவ நாயுடு கூறியதும் சதாசிவத்துக்கு என்னவோ போல் இருந்தது. வெளியில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவமானமாக இருந்தது. ஆவேசத்தின் எல்லையில் உடைந்தாலும் பரவாயில்லை என எத்தனை முறை கதவை உதைத்தும் தட்டியும் திறக்கவில்லை. வேகமாக திண்ணை கதவை விட்டு இறங்கி கொல்லைப்புறமாக உள்ளே நுழைந்து இங்கு அங்கு முலாவினான். ஹாலில் ஒரு மூலையில் அம்மா முட்டுவாயில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். கண்கள் மட்டும் குழம்பி போயிருந்தது. சதாசிவம் கொல்லைப்புற வழியாக நுழைந்ததையே கண்டு கொள்ளாத பாவனையாய் அவள் இருந்ததை பார்த்ததும் அவனுக்கு மேலும் குமரி குமரி அழுகை வந்தது. உனக்கு என்னதான் ஆச்சு? நல்லாதானே இருந்த? கதவை போட்டு நான் இத்தனை தடவை உடைச்சும் காதுல உனக்கு விழலையா? ஏன் திறக்கல? உன்னதாமா உன்னை கூப்பிடுறேம்மா அப்படின்னு கூறிக்கொண்டே இருந்தான். அப்பா மேல உள்ள மரியாதை அம்மாவுக்கு இல்லாமல் போனது புரிந்தது. அப்பா இங்க இருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேனா? 4 மாசத்துக்கு பிறகு காலேஜ்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கேன். வானு கதவு திறக்கிறதுக்கு இல்லாம இப்படி ஒரு பொம்பளையா? அம்மான அவசியம் இந்த வீட்டுக்கு தேவைதானா நீ? உங்க ஐயா மாதிரி நீயும் எவளையாவது கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே? நான் பொம்பளையா இல்லாம நான் போயிட்டு போறேன். ஆமா ஓ என்ன அழும் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. கதவை பூட்டிக்கொண்டு தன்னுடைய அறையில் மல்லாந்து கிடந்தான் சதாசிவம். எத்தனையோ தடவை நடந்த சமாச்சாரம் பற்றி அம்மாவிடம் கேட்கும், நேரடியாகவும் கேட்டும் பதில் இல்லை. போடா போ, உங்க சங்காத்தமே எனக்கு நீ வேணாம், புருஷனும் வேணாம், பிள்ளையும் வேண்டாம். உங்க அப்பா வம்ச புத்தி உனக்கு இல்லாம போகுமா? நீயும் உன் பங்குக்கு கூத்தியா வச்சுக்கிட்டு வயசு வர்றப்ப கேவலப்படுத்தாம போற. ஆனா ஒண்ணு, என்னை வெட்டினாலும் இந்த வீட்டு வாசல் தின்ன கதவை மட்டும் நான் திறக்க மாட்டேன். உங்க அப்பனாச்சு, அவர் கூட்டிட்டு வந்தவளாச்சு. அந்த திசை பக்கம் நான் திரும்ப கூட மாட்டேன். பாதி விளங்கியது போல தெரிந்தாலும் நடந்தது எதுவும் அம்மா நேரடியாக சொல்வதாக இல்லை. அவள் வெறுப்பில் உச்சத்தில் இருப்பது தெரிந்தது. அப்பாவை தவிர வேற யாரிடமும் இதற்கு பதில் கிடைக்கவும் இல்லை. நண்பர்களை போலவே நினைவு தெரிந்த நாள் முதல் பிள்ளையையும் சரிசமமாக நடத்தும் அப்பாவின் மனதில் இப்படி ஒரு புற்றுநோயா? கொல்லைப்புற வழியை சுற்றி வெளியில் வருவதற்கே வெக்கமாயிருந்தது. அப்படியும் சுப்பினி ஐயர் தென்பட்டு விட்டார். என்னடா அம்பி, எப்ப வந்த? ரொம்ப காலம் காலேஜிலேயே படிக்கிற போல. சுப்பினி ஐயரின் குத்தல் கூட இப்பொழுது பிரச்சனை தொடங்குவதற்கு வசதியாகத்தான் இருந்தது. ஆமாம் ஐயரே, என்னதான் நடந்தது? இங்கே அப்பா எங்கே போனார்? உங்க அப்பா கோவிந்தசாமிக்கு இப்படி ஒரு நிலை வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா. சீதையம்மா எனக்கு தங்கச்சி மாதிரி இருந்தாலும் இப்படி ஒரு காளி ருத்ரம் எடுக்கக்கூடாது. ஊரே சிரிச்சிச்சு போ. உன்னோட வம்சத்துல நடக்காததா நடக்க கூடாததா எதுவும் நடந்ததில்ல. நீயும் நாளைக்கு கல்யாணம் செய்து பொண்டாட்டி புளிச்சு போனா பிறகு கோவிந்தசாமி மாதிரி செஞ்சதான் செய்ய போற. இன்னைக்கு அதை எழுதி வச்சுக்கோ. சுப்பினி ஐயன் குரலை அப்படியே நெரிக்க வேண்டும் என்று போல் தோன்றியது சதாசிவத்துக்கு. அடக்கி கொண்டான். உச்சிப்புலி ரோட்டுல உங்க ஐயாவோட தோப்புல திரிவானாடா தம்பி லட்சுமி லட்சுமின்னு, அதுதான் உங்க ஐயாவோட பணக்காரமா. அவகிட்ட உங்க ஐயாவுக்கு ரொம்ப நாளாகவே தொடுப்பு இருந்துச்சு. அரசல் புரசலாக யாருக்கும் தெரியாம தான் வச்சிருந்தாரு. புள்ளத்தாச்சியா வேற போயிட்டா. 4 மாசத்துக்கு முன்ன பண்ணைக்காரன் திடீரெனு இறந்து போயிட்டான். கோவிந்தசாமிக்கு வயசாயிருச்சு, போக வர முடியல. நம்ம திண்ணைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அப்பாவோட பணங்காட்டுல தான் அவளுக்கு ஒரு குச்சில் போட்டு கொடுத்துட்டாரு. அது பாரு உங்க அம்மா சீதை அம்மா காதுக்கு எட்டிருச்சு. அதற்கு மேலும் சதாசிவத்தால் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்க முடியல. உடம்பில் உள்ள அத்தனை நரம்பு கொடிகளும் விடுபடன துடிப்பதை போல ஒரு துள்ளல். ஐயரே, இப்ப அப்பா எங்க இருக்காரு? முதல்ல அதை சொல்லுங்க. அவருக்கு போக்கிடம் ஏது? லட்சுமி குச்சில விட்டு வெளியில வர்றதே கிடையாது. அதுதான் சீதையம்மா அவருக்கு மூஞ்சியில இந்த ஜென்மத்துக்கு முழிக்கிறது இல்லைன்னு ஊருக்கு கூட்டி திண்ண கதவை பூட்டிருச்சே. ஊரு சிரிச்சு போன பிறகு கோவிந்தசாமிக்கு மட்டும் ரோசம் இல்லையா என்ன? அவரும் திண்ண பக்கமே வர்றது கிடையாது. நாங்க யாருமே திண்ண பக்கமும் வர்றது கிடையாது. அவர் சொல்ல சொல்ல ஒடுக்கடித்தது போல ஆவேசம் வந்தவனாய் சதாசிவம் சுப்பினி ஐயரை தள்ளிவிட்டு எதிரே உள்ள பணங்கொல்லைக்கு தாவி ஓடினான். அடி எங்கே வந்து எவன் இடத்துல குச்சில் போட்டுக்கிட்டு எஞ்சி இருக்கிற நீ? சதாசிவம் கொந்தளித்த முகத்தோடு லட்சுமிய ஓங்கி ஒரு மிதி மிதித்தான்.
உள்ளே இருந்து தூக்க கலக்கத்துடன் கண்ணை கசக்கிய கோவிந்தசாமி வெளியே ஓடி வந்தார். வெளியே மகனை பார்த்ததும் கோவிந்தசாமி அப்படியே ஆடி போய்விட்டார். நீ எப்படா தம்பி காலேஜில இருந்து வந்த என்று கேட்க வாயெடுத்த கன்னத்தில் இரு கைகளாலும் ஓங்கி அவரை ஒரு தள்ளு தள்ளினார் சதாசிவம். கோவிந்தசாமியும் சதாசிவமும் மல்லு பாய்ச்சலில் உருண்டு கிடந்த போது ஊரே திரண்டு அங்கே கூடிவிட்டது. இருவரையும் பிரிப்பதற்குள் போதும் போதும் என்றாயிற்று. ஏய் தம்பி, நிறுத்துப்பா, இது முறையல்ல. இதுக்கு மேலேயும் ஊருக்காரங்க நாங்கன்னு சும்மா இருக்க முடியாது. ஊரு தலைக்கட்ட சாய்க்கிற அளவுக்கு இங்க என்ன தவறு நடந்து போச்சு. இதை கேட்டு ஒரு கணம் சிலை போல் என்ற சதாசிவம், நியாயம் பேசாத இந்த ஊருக்கு இனி நுழைவதில்லை என்ற ஒரு வைராக்கியத்தால் அம்மா இறந்து போன செய்தி கரைந்து உத்தியோக காரியமாக ஊராய் அலைந்ததில் தந்தை இறந்து போன செய்தி அவன் காதுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. வெறிச்சோடிய திண்ணையையும் திறக்காத வாசல் கதவையும் ஓடிப்போன பிள்ளையை நினைத்து ஏங்கி ஏங்கியே கோவிந்தசாமி செத்து போனார் என்று சுப்பினி ஐயர் கூறியது இப்போது நெஞ்சை அறுத்தது. உங்க ஐயா பரோபகாரி மட்டுமில்ல, பாவ புண்ணியத்துக்கு அஞ்சினவரும் கூட. அதனால தான் தொட்டு தாலி கட்டினவகிட்ட வசதியா உட்கார்ந்து கஞ்சி குடிக்காம தாலி கட்டாம வெறுமே தொட்ட பாவத்துக்காக லட்சுமி குச்சியில பட்டினி கிடந்து மண்டைய போட்டாரு. அவர் பெத்த பிள்ளைங்களுக்கு இதே ஊரில் என்ன விதி விழுந்திருக்கு தெரியுமா? அதான் கடற்கரையில பார்த்தியே, கழிப்பு கழிச்சத எடுக்க நித்தியானங்கள 2 பசங்க. அவனுங்க வேற யாரும் இல்ல, உங்க ஐயா கோவிந்தசாமியோட ஆசை நாயகி மகன் தான்ப்பா. நீயும் உங்க அம்மாவும் ஒத்துக்காம விட்டாலும் அவனுங்க கோவிந்தசாமி பிள்ளைங்கிறத அவர் செத்தப்ப தலை சிறைக்க வச்சு காமிச்சு விட்டா லட்சுமி. அது தெரியுமா உனக்கு? நீதான் கொல்லி வைக்க வரலையே. சதாசிவத்துக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது போல் இருந்தது. ஆனா அதுல ஒரு கொடுமை, உங்க ஐயா செத்து சுடுகாட்டில் வெந்ததுதான் சாமதம். சீதையம்மா கிழவி என்ன செஞ்சா தெரியுமா? கேட்டா மனசு ஆறாதுப்பா. அன்னைக்கு ராத்திரியே லட்சுமி குச்சில போய் தீ வச்சுட்டு வந்துட்டா. ஐயோ முயன்னு அலறி கை சுட்டு கால் சுட்டு பாவம் அவங்க கூரை இல்லாம இப்ப உடம்பரத்து நிழல்லையும் ஒரு நாளும் கடற்கரை அனுமார் கோயில்லையும் ஒரு நாளுமா ஒதுங்கி கிடக்குதுங்க. சுப்பினி ஐயரும் சதாசிவம் பேசிக்கொண்டே வரும்போது வேலையோர பக்கவாட்டில் யாரோ கையெடுத்து கும்பிடுவது போல நிழலாய் இருவருக்கும் திரும்பினார்கள். சுப்பினி ஐயருக்கு யாரென்று தெரிந்தது. தம்பி, யாருன்னு தெரியுதா? சுப்பினி ஐயர் கேட்டார். நெற்றிக்கு மேல் குப்பிய 2 கைகளையும் அவள் இன்னும் பிரிக்கவில்லை. அவனை பார்த்த கண்ணீரண்டும் நெருங்க கரகரவென அவளுக்கு கண்ணீர் வாய்க்கல் ஓடியது. தலைமையில் ஒரு புறம் தீயில் கருகி பொசுங்கி இனி வளர வழியில்லாதது வலிக்கை தெரிந்தது. கன்னத்தின் ஒரு புறம் புருவம் மயிற்றை உரசிக்கொண்டு வெள்ளையாய் தோலிருந்து மெலிந்த தேகக்கட்டுடன் அவள் நின்று கொண்டிருந்தாள். அவளை முழுவதுமாய் சதாசிவம் பார்த்தான். உடம்பு முழுவதும் அங்கெங்கே நெருப்பு தீண்டிய வெள்ளை காயங்கள். அம்மா என்ன அடிவயிற்றிலிருந்து கூப்பிடணும் போல அவனுக்கு தோன்றியது. சற்று முன் அம்மாவை சிதை மூட்டிய போது கூட அவனுக்கு இப்படி ஒரு சோகம் கவ்வவில்லை. தந்தையின் ஆன்மாதானமாக அவளது தேகத்தை கட்டிப்பிடித்து ஓவென கதற வேண்டும் போல துடித்தது நெஞ்சு. சுப்பினி ஐயருக்குமே லட்சுமியை அப்படி பார்ப்பது மனசுக்குள் கலக்கமாத்தான் இருந்தது. லட்சுமிக்காக வக்காலத்து வாங்க போய் மனமுடைந்து அந்தரங்கமான ஒரு விஷயத்தை அன்றைக்கு கோவிந்தசாமி சீதையம்மாவிடம் ஊர்கேட்க சண்டை போட்டது இப்பொழுதும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. இந்த லட்சுமி உறவை உடம்புக்காக மட்டுமே நான் சேர்த்துக்கிட்டதில்ல சீதையம்மா. அந்த லட்சுமி குட்டிக்கு ஒரு போக்கிடம் இல்லாம போயிட்ட நேரத்தில் எனக்கும் அவளுக்கும் ஒரு முடிச்சு விழுந்துடுச்சு. இதுல என்ன உனக்கு பொல்லாத கௌரவம் கெட்டு போயிருச்சுன்னு பிசாசாட்டா போடுற? உன் தாலியை தொட்டு சொல்லு, நான் அப்படிப்பட்டவனா? நீயும் என் மாமனோட ஆசை நாயக்கி பிறந்தவள் தானே. உன்னை கட்டிக்க சொல்லி என்கிட்ட மண்டி போட்ட என் மாமன் கிட்ட நானும் கௌரவம் பார்த்தா வேண்டாம்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இது நாள் வரைக்கும் ஊர் உலகத்துக்கு உன் பிள்ளைக்கும் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருப்பேனா? அன்றைக்கு அவர் சொன்னதன் விளைவுதான் இன்றைக்கு லட்சுமிக்கு இந்த கோலம் என்று சுப்பினி நினைத்தார். சதாசிவம் ஒரு முடிவுக்கு வந்தான். சுப்பினி ஐயரே, நான் ஒரு முடிவு செய்து விட்டேன். நான் செஞ்ச பாவத்திற்கு பரிகாரமாக அந்த திண்ணை கதவை திறக்க போறேன். இவங்களும் பிள்ளைகளும் அங்க வந்து இருக்கட்டும்.
எங்கேயாவது உட்கார்ந்து திண்ணையில கருகுமணி வியாபாரம் செய்யட்டும், நீங்க கேட்டு சொல்லுங்க ஐயரே. சதாசிவம் சொன்னதை கேட்டு ஐயரும் தழும்ப தழும்ப, என்னம்மா லட்சுமி, சரிதானே, கேட்டுச்சா என்று கூறினார். கடைசி காலத்துல ஐயா உட்கார முடியாம போன திண்ணையில என் பசங்க இப்ப போய் உட்கார்ந்தா அவருக்காக போட்ட முட்டை தப்பாயிரும் சாமி. இது பாவம் விளையிற பூமி. சமுத்திரத்துல என்றைக்கும் பழம் விழுந்துகிட்டே தான் இருக்கும். யாரு வீசினாலும் கழிப்பது கிடைச்சிச்சுன்னா அவனுங்க ஒரு வாய் கஞ்சி குடிக்க கடலை மிதக்காமலையா போகும். அதை அவமதிப்பது போல லட்சுமியின் பிள்ளைகள் இருவரும் யாரோ வீசிய களிப்பு தேங்காயை எடுக்க அலைப்படல்களில் தாவி கொண்டிருப்பது நெஞ்சை துண்டு துண்டை ஆக்கியது சதாசிவத்துக்கு. இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.